சட்லஜ் நதியில் கண்டெடுக்கப்பட்ட வெற்றி துரைசாமியின் செல்போன் இன்று அவரது பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட இருக்கிறது. சைதை துரைசாமியின் மகன் வெற்றி சென்ற கார் விபத்துக்குள்ளான பகுதியில் மூளை திசு போன்ற பாகம் கிடைத்திருக்கிறது. ஜூங்காவில் உள்ள தடயவியல் பரிசோதனை கூடத்தில் இன்று DNA பரிசோதனை நடத்தப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சட்லஜ் நதியில் கண்டெடுக்கப்பட்ட வெற்றி துரைசாமியின் செல்போன் இன்று அவரது பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட இருக்கிறது. மேலும் விவரங்களோடு செய்தியாளர் கதிரவன் இணைப்பில் இருக்கிறார். கதிரவன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். இமாச்சல் பிரதேஷ் சட்லஜ் நதியில கார் விபத்தில் நீரில் மூழ்கி மாயமான சென்னை முன்னாள் மேயர் சைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமியை தேடும் பணியானது 4வது நாளாக தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேசிய பேரிடர் மீட்பு படை, காவல்துறை, ராணுவம், கடற்படை நீர்மூழ்கி வீரர்கள் கொண்டு தேடுதல் வேட்டையானது நடைபெற்று வருகிறது. கடற்படை நீர்மூழ்கி வீரர்கள் ஆக்சிஜன் உதவியோடு நீரில் மூழ்கி அவர்கள் தேடுதல் வேட்டையில ஈடுபட்டிருக்கிறார்கள். அதே போல அவரது செல்போன் வெற்றியுடைய செல்போனை இமாச்சல பிரதேச போலீசார் நேற்று கைப்பற்றியிருந்தார்கள். அதே போல ஆற்றங்கரையில் உள்ள ஒரு பாறையில மனித மூளை பாகம் கிடைத்திருப்பதாகவும் மாயமான வெற்றியுடையதா என சோதனை செய்ய தடவியல் நிபுணர்களுக்கு காவல்துறை அனுப்பியிருப்பதாகவும் நேற்றைய தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இன்று அந்த தடவியல் சோதனைகள் நடைபெற இருக்கின்றன. சட்லஜ் நதியில் கண்டெடுக்கப்பட்ட வெற்றி துரைசாமியின் செல்போனு இன்று அவரது பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட இருப்பதாகவும், அதாவது சைதை துரைசாமி அவர்கள் ஏற்கனவே இமாச்சல பிரதேசத்தில் இருக்கிறார், அவரிடம் ஒப்படைக்கப்பட இருப்பதாகவும் காவல்துறை சார்பாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. பாறை இடுக்குக்குள் தருவிட்ட மூளை திசுக்களை கொண்டு தடவியல் நிபுணர்கள் சோதனை செய்யும் வகையில் நேற்று எடுத்து செல்லப்பட்ட நிலையில் அதனை வைத்து DNA சோதனை இன்று நடத்தப்படுவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. கிடைக்கப்பட்ட அந்த மூளை திசைகளும் ரத்த மாதிரிகளும் சேகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவற்றை வைத்து DNA சோதனை நடத்தப்பட இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகின்றன. ராணுவத்துறை இறங்கு தேடுதல் வேட்டையில் கடற்படை நீர்மூழ்கி கப்பல் நீர்மூழ்கி வீரர்கள் தொடர்ந்து ஒவ்வொரு பகுதியாக சென்று உள்ளே பாறைகளுக்கு இடையவோ இல்லை மண்ணுக்குள்ளே வெற்றி அவர்கள் சிக்கியிருக்கிறாரா என்பதை சோதனை செய்யும் வகையில் வீரர்களும் ஈடுபட்டிருக்கிறார்கள். சைதை துரைசாமியின் மகன் வெற்றி சென்ற கார் விபத்துக்குள்ளான பகுதியில் மூளை திசு போன்ற பாகம் கிடைத்திருப்பதாக நேற்றையே தெரிவிக்கப்பட்டிருந்ததில் அவற்றை இன்னைக்கு DNA பரிசோதனை செய்யப்பட இருப்பதாகவும், இன்று மாலை அல்லது நாளைக்குள்ள வெற்றியின் நிலை குறித்து தகவல் தெரிவிக்கப்படும் என்றும் காவல்துறை இமாச்சல பிரதேச காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி கதிரவன்.